இன்றைய தலைப்புச் செய்திகள். தாயின் கைகளை கட்டிவிட்டு 27 வயது பெண் கடத்தல். மீரிகம கடவத்தை அதிவேக நெடுஞ்சாலையில் கான்கிரீட் தூண் சரிவு. இலங்கையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணியின் பொதியில் மர்மம். பாடசாலை மாணவர்களின் மனநலம் குறித்து கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. காலி உடுகம பகுதியில் 27 வயது பெண்ணொருவரை கடத்தி சென்று தகாத முறைக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக உடுகம போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான சந்தேக நபர் மேலும் 3 சேர்ந்து பெண்ணின் வீட்டிற்கு வந்து தாயின் கைகளை கட்டிவிட்டு வாகனத்தில் அவரை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெண்ணை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் செல்லக்கதிர்காமம் பகுதியில் வீடொன்றில் பெண்ணுடன் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 58 வயதுடைய தொடரூந்து ஓட்டுநர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சந்தேக நபருடன் வந்த ஏனைய 3 சந்தேக நபர்களும் காலி குருந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கடத்தப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் எனவும் அவரது கணவர் அவரை விட்டு பிரிந்து வாழ்கின்றமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மீரிகம கடவத்தை அதிவேக நெடுஞ்சாலையில் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட பகுதியொன்றின் தூணொன்று இடிந்து வீழ்ந்துள்ளது. 35 மீட்டர் நீளமான கான்கிரீட் தூணொன்றே இவ்வாறு சரிந்து வீழ்ந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை இன்னும் 2 தூண்கள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2021 ஆண்டு இந்த பகுதியில் கான்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. இந்த நிலையில் சரிந்து விழுந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதுள்ள அபாயத்தை கருத்திற்கொண்டு வீதியின் 17 கிலோமீட்டரை அண்டிய பகுதியில் உள்ள அனைத்து தூண்களின் தரமும் பரிசோதிக்கப்பட உள்ளன. எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் இருதய நோய்கள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் நோயாளர்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஜி விஜயசூரிய தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் இதுவரையில் 20% மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அதற்கு மாற்று மருந்துகள் தற்போது நாட்டில் உள்ளதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க விமான நிலையத்தில் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் ரத்தின கற்களை எடுத்து செல்ல முற்பட்ட வேளையில் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் UL 127 விமானத்தினூடாக சென்னை செல்ல முற்பட்ட நபரே இவ்வாறு சிக்கியுள்ளார். குறித்த பயணியின் பயணப்பொதியில் இருந்த 482.02 கிராம் எடையுள்ள பல்வேறு வகையான மாணிக்க கற்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவை எக்ஸ்ரே இயந்திரங்களில் சிக்காமல் இருக்க கார்பன் தாள்களினால் சுற்றியுள்ளார். எனினும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணிக்க கற்களின் பெறுமதி 16 லட்சம் ரூபாய் என சுங்க திணைக்களத்தினால் மதிப்பிடப்பட்டுள்ளது. பாடசாலை கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் நேர்மையை வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் சரியான மற்றும் மன ஒருமைப்பாட்டுடன் எளிதாக கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். எனவும் இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் செயற்பாடுகளை முறையாக முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று களனி நாகானந்தா பௌத்த கற்கைகள் நிறுவக வளாகத்தில் நடைபெற்ற உலக வார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலையில் அல்லது உயர்கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதை காண முடிகின்றது. வகுப்பறையில் ஆசிரியர் கற்பிக்கும் விடயத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி கிரகித்துக் கொள்ள முடியாமையினால் மேலதிக வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நேரமும் பணமும் செலவாகின்றது.
இன்றைய உலகத்தில் உள்ள கல்வி திட்டத்தை பார்க்கும் போது கற்பித்தல் செயற்பாடுகள் 30% காணப்படுவதுடன் 70% செயன்முறை கற்றல் நடவடிக்கை காணப்படுகின்றது. இதுபோன்ற கற்றல் செயற்பாடுகளை நானும் முன்னெடுக்க புதிய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.